Hi, hello, வணக்கம். This is Gawri Unlimited YouTube Chanel. இன்னைக்கு நாங்க உங்களுக்கு ஒரு ஹெல்தியான breakfast ஒன்று எப்படி prepare பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண போற ingredients சொல்றேன். அதுக்கு முதல்ல நீங்க எங்க சேனலை subscribe பண்ணில்லாட்டி subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell பட்டனை press பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற புதிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். வாங்க எபிசோட்குள்ள போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பயிர் ஒரு கப் எடுத்துக்கொள்ளணும், கடலை ஒரு கப் எடுத்துக்கொள்ளுங்க, பச்சரிசி அப்படிலாட்டி வெள்ளரிசி பரவாயில்ல ஒரு கப் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு முட்டை, கடலை பயிறு பச்சரிசி இந்த மூணையும் நல்லா கழுவிட்டு கடலையும் பயிரையும் ஒன்றா நல்லா கழுவிட்டு ஊற வச்சு ஒரு 1 நைட்டுக்கு சரியா. இந்த பச்சரிசியை மட்டும் வேறதா ஒரு பவுலில் தண்ணி போட்டு ஊற வச்சிருங்க. இந்த மூணும் காலையில் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கொள்ளுங்க. நான் அப்படி வாஷ் பண்ணி எடுத்தது இருக்குங்க, நான் காட்டுறேன். சின்ன பாருங்க, நான் நேற்று நைட் பயிர் ஒரு கப் கடலை ஒரு கப் ஒன்றா ஊற போட்டு வாஷ் பண்ணி எடுத்தது இது. அதே மாதிரி பச்சரிசியும் நான் நைட்டு நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி 3-4 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தனால மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். ஓகே, நான் இப்படி அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த அரைச்சி எடுத்ததை நாங்கள் இப்படி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு முட்டை இதுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். முட்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 கரண்டி கோதுமை மாவு, இப்போ தேவையான அளவு உப்பு, சரி இது எல்லாத்தையும் நல்லா ஒரு விஸ்கோன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. கடலை பயிறு இங்கே விருப்பமில்லாத பிள்ளைகளுக்கு இது ஒரு தோசையா நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கும் தெரியாது இதுக்கு நீங்கள் என்ன போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி. சரி, இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த தோசையை நாங்கள் சுட்டெடுக்கலாம். இது நார்மல் தோசை மாதிரி ஒரு நைட்டு ஊற போட்டு அதுக்கப்புறம் 8 ஹவர் வச்சு அப்படி எடுத்து செய்ய வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. இது இன்ஸ்டன்ட். நீங்கள் நைட்டுக்கு பயிறு கடலை அரிசி இதை மூணையும் நீங்கள் ஊற போட்டிருந்தாலே போதும். மார்னிங் எழும்பணுன்னா இது செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான திருப்பி நான் சொல்கிறேன். கடலை ஒரு கப் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பயிர் ஒரு கப்பு, பச்சரிசி வெள்ளை பச்சையாக எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் சிவப்பு பச்சையாகவும் எடுக்கலாம். எடுத்துட்டு நல்லா ஊற போடுங்க. பயிறு கடலை வேறு ஏதாவது ஊற போடுங்க, பச்சரிசியை வேறு ஏதாவது ஊற போடுங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு எல்லாம் ஒன்றா ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு முட்டை சேர்த்துக்கொள்ளுங்க, கோதுமை 2 கரண்டி, மற்றது உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதுக்கு சில்லி ஆட் பண்ணிக்கொள்ளலாம், கேரட் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஒரு சில டைமுக்கு ஓட்ஸ் வீட்டில் இருந்தால் ஓட்ஸ் பிளெண்டப் பண்ணி கூட இதில் நான் ஆட் பண்ணி தோசை செஞ்சு கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதை நீங்கள் சுட்டெடுக்கும் போது தோசையை நெய் கொஞ்சம் விட்டு எடுத்தாலும் நல்லாயிருக்கும்.
அழகாக கலந்து வரும். இப்போ பறிச்சுக்கிறோமா? தோசை ரெடி. நாங்க வளமையா சுடுற தோசையை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சிருக்கோம். அரிசி, கடலை, பயிறு இது மூணையும் யூஸ் பண்ணி இன்ஸ்டன்டா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.